ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்எஸ் எக்ஸல்ல டேட்டா வெலிடேஷன் பார்க்க போறோம். இந்த டேட்டா வெலிடேஷன்னா நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த நம்பர் மட்டும் தான் இதில் என்ட்ரு ஆகும். அது போக அதாவது 0 to 5னா அந்த நம்பருக்குள்ள இருக்க வேல்யூ மட்டும் தான் நமக்கு என்ட்ரு ஆகும். அது போக 6 to 7 கொடுத்தா அது வேல்யூ என்ட்ரு ஆகாது. அது பதிலாக நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி கொடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு நான் தனித்தனியாக செல்ல கொடுத்துருக்கேன். ஹோல் நம்பர் ஃபஸ்ட்டு, டெசிமல் பிளேஸ் அடுத்தது டேட்டு, டைமு, டெக்ஸ்ட் லென்த்து அண்ட் லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹோல் நம்பர். நான் ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிடுறேன். அடுத்தது இங்கே டேட்டான்றது மேலே அதை கிளிக் பண்ணிடுறேன். இங்கே டெக்ஸ்ட் காலம் பக்கத்துலேயே எனக்கு இருக்குது டேட்டா வெலிடேஷன், அதை கிளிக் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் வந்து நான் ஹோல் நம்பர் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ மினிமம் வேல்யூவாக எனக்கு 0 வந்து மேக்ஸிமம் வேல்யூ 5 கொடுத்துருக்கேன். 0லேருந்து 5 இந்த வேல்யூக்குள்ள எது கொடுத்தாலும் இந்த செல்லுக்குள்ள நமக்கு அப்படியே அப்ளை ஆகும். ஓகே கொடுத்துறேன். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க. 5 கொடுக்குறேன், 4 கொடுக்குறேன், 3 கொடுத்துருக்கேன், 2 கொடுக்குறேன். இப்போ நான் 6 கொடுக்குறேன். அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் மட்டும் வரும். ஸோ அந்த வேல்யூ நம்மளால் கொடுக்க முடியாது. 0 to 5லேருந்து இந்த நம்பர் வேணால் நம்ம கொடுக்கலாம். 5 கொடுக்குறேன், என்ட்ரி ஆயிடுச்சு. நான் செலக்ட் பண்ண செல்லுக்கு மட்டும் தான் இது கொடுத்துருக்கேன். இப்போ நான் எனக்கு எக்ஸ்ட்ரா செல் வேணும்னா டாப் பண்ணால் போதும், எக்ஸ்ட்ரா வரும். இதில் வந்து 5 கொடுத்துருக்கேன், 6 கொடுக்குறேன், ஆனால் என்ட்ரி ஆகாது. ஹோல் நம்பர் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டெசிமல் பார்ப்போம். அகைன் டேட்டா வெலிடேஷன் டெசிமல். இதில் வந்து நம்ம பாயிண்ட் வேல்யூவை நம்ம கொடுத்துக்கலாம். 0 to 0.1 அண்டு மேக்ஸிமம் 0.8. ஓகே, இதில் நான் கொடுக்குறேன் 0.1 இதை நான் கொடுத்துருக்கேன். இதை நான் ட்ராக் பண்ணிடுறேன் அப்படியே. அடுத்து 0.2, 0.3, 0.4, 0.8, அடுத்து 0.9 கொடுக்குறேன். அதுவும் எனக்கு வார்னிங் மெசேஜ் காமிக்கும். ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூ எவ்வளோ இருந்தால் 0லேருந்து 9 அந்த மாதிரினா நமக்கு ஹோல் நம்பரில் செட் ஆகும். அதே நான் ஒரு பாயிண்ட் வேல்யூவாக கொடுக்குறேன்னா எனக்கு டெசிமலில் தான் செட் ஆகும். அதாவது 1.1 to 1.9 அந்த மாதிரி கொடுக்குறேன்னா எனக்கு அந்த வேல்யூ மட்டும் தான் செட் ஆகும். 0.1லேருந்து 0.8 வரை கொடுத்தேன். ஸோ எனக்கு அது மட்டும் தான் ஏற்றுக்குது. அது போக 0.9 கொடுத்தேன்னா எனக்கு அது வார்னிங் மெசேஜ் மாதிரி வருது. இந்த டேட்டாவை ஏற்றுக்க மாட்டேங்குது. அடுத்து நம்ம டேட் பார்ப்போம். ஸ்டார்டிங் டேட் கொடுத்துருக்கேன் அண்ட் எண்டிங் டேட். ஓகே கொடுத்துறேன். இப்போ அந்த டேட்டில் நான் என்ன டேட் கொடுத்தாலும் எனக்கு என்ட்ரி ஆகும். அது போக அதாவது நான் 0 to 1லேருந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி, அதாவது 1ஆம் மாதம் மட்டும் 2026ஆம் வருஷம் இந்த டேட்டில் மட்டும் நான் கொடுத்தேன்னா எனக்கு அப்ளை ஆகும். அதுவே நான் பிப்ரவரி மாதம் கொடுத்தேன்னா எனக்கு அப்ளை ஆகாது. ஜஸ்ட் மிஸ். ஃபஸ்ட்டு நான் ட்ராக் பண்ணிடுறேன். இந்த எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணிடுறேன். நான் இந்த வேல்யூ கொடுத்துருக்கேன். அடுத்து அது பாருங்க 26 இந்த வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். அடுத்து நான் பிப்ரவரி மாதத்துக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். 01/2026 அந்த வேலையை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே தான் எனக்கு என்ட்ரி ஆகிற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்தப்ப எனக்கு வார்னிங் மெசேஜ் வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா செல்லுக்கும் இதே மாதிரி ஆகும். ஆனால் கொடுக்காத வேல்யூக்கு இது என்ட்ரி கொடுக்காது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா டைம். அதில் வந்து நம்ம குறிப்பிட்ட டைம், அதாவது நம்ம ஆஃபீஸ் டைம் மாதிரி 9:30 to ஈவினிங் 7 o'clock 6 o'clock மாதிரி செட் பண்ணுற மாதிரி. ஸோ நான் செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓவரால் செல் நம்ம எந்த செல்லை செலக்ட் பண்ணுறோமோ அந்த செல்லை மட்டும் தான் அப்ளை ஆகும். டேட்டா வெலிடேஷன் டைமு 9:30 கொடுத்துருக்கேன். அது போக 8 o'clock 6 o'clock கொடுத்துருக்கேன். காலையில் மார்னிங் 9:30 to ஈவினிங் 6 o'clock வரைக்கும். நமக்கு 24 டைம்னால 9 to 18 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எனக்கு வார்னிங் மெசேஜ் வந்துருக்கு. ஸோ எனக்கு இந்த டைம் 9 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டைம்லேருந்து நான் கொடுக்குறேன். 10 கொடுக்குறேன். ஈவினிங் 8 o'clock சாரி 18 00 அதுக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரையும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு டைம் 1 மினிட் மாறினா கூட இங்கே எதுவும் சேஞ்சஸ் ஆகலை. ஸோ வார்னிங் மெசேஜ் எனக்கு வந்திருக்கு. ஸோ மார்னிங் 9:30 to ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் எனக்கு செட் ஆகுது. டெஸ்ட் லென்த் பார்ப்போம். அதே மாதிரி தான் டேட்டாவில் போய் கீழே இங்கே இருக்கும் டேட்டா வெலிடேஷன். டெஸ்ட்டு காலம் பக்கத்துலேயே டேட்டா வெலிடேஷன் எனக்கு இருக்குது. டெக்ஸ்ட் லென்த் கொடுக்குறோம். இப்போ ஏபிசிடி 26னா அதே மாதிரி எவ்வளோ லென்த் வரணும் நமக்கு டெஸ்ட்டு இந்த அளவுக்கு வரணும். 0 to நான் 10 கொடுக்குறேன். 0 ஸ்டார்ட் பண்ணி 10 ஓகே. என் பேர் டைப் பண்ணுறேன் அப்படியே.
ஸோ எனக்கு வார்னிங் மெசேஜ் வந்திருக்கு. எனக்கு அந்த 10 நம்பர் அந்த 10 லெட்டர்ஸ் அதுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் எனக்கு ஏற்றுக்கும். இது வரைக்கும் தான் ஏற்றுக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஸோ எனக்கு அந்த 10 லெட்டர்ஸ் மட்டும் தான் இருந்தால் மட்டும் தான் எனக்கு ஏற்றுக்கும். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா எனக்கு வார்னிங் மெசேஜ் கொடுத்துரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட்டு. அதே மாதிரி டேட்டா வேலிடேஷனில் தான். ஃபஸ்ட்டு நான் செல்லை செலக்ட் பண்ணிடுறேன். செல்லு செல்லையும் டேட்டா வேலிடேஷன் எனி வேல்யூ லிஸ்ட்டு. நான் சோர்ஸ் சொல்கிறேன். சோர்ஸ் நான் இங்கே தனியாக எழுதி வச்சிருக்கேன். இல்லை நாங்கள் இது மாதிரி எதுவுமே போடலன்னா இதில் போய் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ அப்படியே கம்மா போட்டு அப்படியே ஒவ்வொரு வேல்யூ டைப் பண்ணிக்கலாம். நான் இங்கே தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சதுனால இதை அப்படியே நான் எடுத்து தரேன். அண்ட் ஓகே. இப்போ எனக்கு இந்த ஒவ்வொரு செல்லு பக்கத்துலையும் நான் செலக்ட் பண்ண அந்த 5-6 செல்லு பக்கத்துலையும் இந்த சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் அனலிஸ்ட் போட்டுக்கலாம். சிஏ சயின்டிஸ்ட் டெவலப்பர். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா செல் என்ன வேணும்னா இது அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிட்டேன். இது பண்ணும்போது இங்கே யூஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேட்டா வேலிடேஷன் அவ்வளோதான். இப்போ பார்க்க போகிறது டேட்டா எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன். அதாவது டேட்லேருந்து நமக்கு டேட் தனியாக, டேஸ் தனியாக, ஹவர்ஸ் தனியாக, மினிட்ஸ் தனியாக, செகண்ட்ஸ் தனியாக, மந்த் தனியாக, இயர் தனியாக எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் டேட்டு தனியாக எடுத்துக்கிறேன். அதாவது இந்த 28ஆம் நம்பர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஈக்குவல் டு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிடுறேன். நான் வேல்யூ வந்து நம்ம இதை சூஸ் பண்ணிப்போம். இந்த செல்லை கம்மா டபுள் கோட்ஸ் டபுள் டி 4D கொடுத்தீங்கன்னா டேஸில் வந்துடும். டபுள் டி மட்டும் கொடுத்தீங்கன்னா டேட்டில் வந்துடும். க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். இதை நம்ம அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா அதுக்கான வேல்யூ அப்படியே காமிச்சிடும். 28 இப்போ நமக்கு டேஸ் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த மாதிரி வேணும். ஸோ ஈக்குவல் டு அதே நான் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். ட்ராக் கொடுத்துறேன். வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிறேன். கம்மா இதில் வந்து 4D கொடுக்குறேன். 3D கொடுத்தீங்கன்னா பாதி அமௌண்ட், அதாவது பாதி வெனஸ்டேனா WD அந்த மாதிரி வரும். ஸோ 4D கொடுத்தீங்கன்னா ஃபுல் டே வந்துடும். அதே 2D கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேயாக வராமல் டேட் மாதிரி வரும். 28 அந்த மாதிரி. ஸோ டபுள் கோட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். இந்த மாதிரி வந்துடும். இதை நான் அப்படி ட்ராக் பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு ஹவர்ஸ் தேவை. ஈக்குவல் டு இதுக்கு டேரெக்டாக நம்ம ஹவர் அதிலே இருக்கும். டேப் கொடுத்து செலக்ட் பண்ணிடுங்க. அதில் நம்ம சீரியல் இது செலக்ட் பண்ணி வந்து செல்ல க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஸோ ஹவர் 12 மணி நேரம் அந்த மாதிரி வந்து 12 ஹவர்ஸ். அடுத்து நான் இதை ட்ராக் ட்ராப் பண்ணிக்கிறேன். அந்த ஹவர் என்ன இருக்கோ அதை நமக்கு கொடுக்குது. 12 ஹவர்ஸ், 1 ஹவர் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துச்சு. அடுத்து எனக்கு இதில் மினிட்ஸ் மட்டும் தனியாக வேணும். ஸோ ஈக்குவல் டு மினிட்ஸு டேபு செலக்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே டேப்பை செலக்ட் பண்ணிடுங்க. டேப் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் செல்லை செலக்ட் பண்ணிடுறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். எனக்கு அதில் இருக்க மினிட்ஸ் அப்படியே தனியாக தெரியுது. ஒவ்வொரு மினிட்ஸ் எனக்கு தனித்தனியாக கொடுத்துச்சு. அடுத்து செகண்ட்ஸ் பார்ப்போம். ஈக்குவல் டு செகண்ட்ஸ் செல்லை செலக்ட் பண்ணிடுறேன். அடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். இப்போ எனக்கு இந்த செல்லோட மினிட்ஸு, அதாவது செகண்ட்ஸ் எனக்கு தனியாக கிடச்சிருக்கு. 25 செகண்ட்ஸ் இதேமாதிரி எல்லாம் செல்லுக்கு ட்ராப் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இதோட மந்த் எனக்கு வேணும். ஈக்குவல் டு இதெல்லாம் கிளிக் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஃபஸ்ட்டு மந்த் அந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு. இது எனக்கு ஜனவரி அந்த மாதிரி வேணும்னா மந்த்துன்னு சூஸ் பண்ணாமல் டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிவிடுங்க. ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அடுத்து கம்மா கொடுத்துருங்க. டபுள் கோட்ஸ் மந்த் எம்எம் என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ நமக்கு அந்த மந்த்து கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு இயர் தேவை. ஈக்குவல் டு இயர் சரி நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ எந்த வருஷம் நமக்கு கிடச்சிருச்சு அதே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு மந்த் இந்த மாதிரி ஜனவரி, பிப்ரவரி தனியாக காமிக்கணும்னா அதே நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 4M கொடுத்து செல்லை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிடுங்க. ஒருவேளை எனக்கு 1, 2, 3, 1, 2, 3 அந்த மாதிரி காமிக்கணும்னா ஃபஸ்ட் மந்த், செகண்ட் மந்த் அந்த மாதிரி காமிக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக மந்த் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்து மந்த்து ஓப்பன் ப்ராக்கெட் செல்லை செலக்ட் பண்ணிடுங்க. க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட் மந்த், செகண்ட் மந்த் அந்த மாதிரி காமிச்சிடும்.